ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 வயசு பொண்ணுங்க. அவங்க அப்பா தலையிலேயே கொட்டி பயங்கரமாக கொட்டி கொட்டி ஒரு ஸ்கூல்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் எக்ஸாமு, அதாவது 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th போகிறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டா. ஸோ அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியல. அதனால் அவங்க அப்பா அந்த பொண்ணை அப்படி கொட்டி கூட்டிகிட்டு வராருங்க. அப்புறம் அந்த பொண்ணு அந்த வயசில் ஒரு முடிவு பண்ணுறா, இதுக்கப்புறம் நம்ம அப்பா கையில் ஒரு அடி கூட வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரியே அடியும் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டிகிரி வாங்குகிற லெவலுக்கு படிச்சிருக்கா. அது அவளோட சுய உழைப்பில் அவள் சம்பாரித்து அவளோட ஃபேமிலியும் பார்த்துக்கிறா. அதே சமயம் அவளுக்கு கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அந்த பொருள் எல்லாமே அவளே சேமிச்சும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவள் லைஃப்பில் உறுதியாக இருந்து முன்னேறி அவளோட லைஃப்பை அவளே பார்த்துக்கினான். இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவே அவங்க குழந்தைய ஒழுங்காக படிக்கலை, ஒரு பெண் குழந்தை தான், போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அதனால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கா. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற லைஃப்பில் பார்த்திங்கன்னா படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு என்ன வருதோ வரலையோ போட்டு பயங்கரமாக அழுத்தம் கொடுத்து அந்த குழந்தைங்கள ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விஷயம் நிறைய இடத்துல நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவங்களுக்குலாம் ஒரு தேவையான ஒரு அறிவு இல்லையோ அப்படின்ற ஒரு கஷ்டம் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தருக்காவது மனசில் ஓகே குழந்தைங்கள ரொம்ப அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது புரிஞ்சாலே போதுங்க. ஸோ யாராவது ஒருத்தராவது தன்னோட குழந்தைய ரொம்ப காயப்படுத்தாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கதையோட என்னோடய வீடியோ இனிமேல் வரும். ஸோ யாரெல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் சரி, என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. ஏன்னா என்னோடய எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக மட்டும்தாங்க இருக்கும். ஓகேங்களா? எந்த நெகட்டிவ் தாட்டும் இருக்காது. கண்டிப்பாக மோட்டிவேஷன் தான். இது பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 28 வருஷத்தில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் மனுஷங்களை புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற கதை தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்களோட கமெண்டை பாஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட் நடந்திருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு பயங்கர ஒரு எனர்ஜியாக இருக்குங்க. தேங்க்யூ. பாய்.